பிஜேபி இஸ்லாமியர்களுக்கு எதிரானது, தலித் பெண்களுக்கு எதிரானது, இவங்கள மட்டும்தான் அவங்க வந்து ரேப் பண்ணி கொண்டுகிட்டு இருப்பாங்க, நமக்கு பிரச்சனை இல்லை, நம்ம எல்லாம் ஹிந்துஸ், நம்ம ரொம்ப சேஃபா இருக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க இல்லையா. அந்த எண்ணம் கொண்டிருந்தவர்களுக்கு வந்து அந்த எண்ணத்து மேல செருப்பால் அடிச்சிருக்கு பிஜேபி. பெண் என்றாலே நான் பாலியல் வன்புணர்வு செய்வது அரசியல் ஆயுதமாக பயன்படுத்திப்பேன். ஏன்னா பிரதமர் மோடிக்கு இது போன வருஷமே தெரியும். அதையும் மீறி நீ மேடையில நின்று அந்த சைக்கோ பெண்களை அபியூஸ் பண்ணுகின்ற ஒரு மோசமான ஆளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி பிஜேபி அமைக்கணும்னு நினைக்கக்கூடிய ராமராஜ்யத்தின் லட்சணம் ட்ரெய்லர். இத்தனைக்கும் அந்த வீடியோஸ் எல்லாம் உன்னோட பிஜேபி ஆள்கையில தான் போயிருக்கு. ஏன் உங்களுக்கு அறிவில்லையே? உங்களுக்கு நீங்களா என்ன ஜென்மம் பிஜேபின்னு பார்த்து கேட்கிறேன். இவன் பிரதமர் மோடியே பார்த்து நான் கேட்கிறேன். இவர் குஜராத்ல சீஃப் மினிஸ்டரா இருக்கும்போது ஒரு இளம் வயது பெண் உளவு பார்க்கப்படுகிறார். அந்த போலீஸ் அதிகாரி மாட்டும் பொழுது இதை பத்தின ரெக்கார்டிங்ஸ் எல்லாம் வெளில வருது. அந்த போலீஸ் அதிகாரிக்கும் அமித்ஷாவுக்கும் நடந்த உரையாடல் அப்புறமா வெளியில தெரிய வருது. அந்த ரெக்கார்டிங் எல்லாம் வந்ததுக்கு அப்புறமா நரேந்திர மோடி தான் இந்த பெண்ணை வந்து உளவு பார்க்க சொல்லி இருக்கிறார் அப்படிங்கிற செய்தி வருது. இந்த விஷயம் வெளில வந்ததுக்கு அப்புறமா பிளேட் எப்படி மாறுது அப்படின்னா, பிரதமர் மோடி தான் திருமணம் செய்து கொண்ட யசோதா பென் அப்படிங்கிற ஒரு பெண்ணை கைவிட்டு விட்டு வந்தது. அதை விட மிக பெரும் கொடுமை, அந்த பெண்ணை ஒரு சாதாரண வாழ்க்கையை வாழ விடாமல் அந்த அம்மா அப்படி வச்சிருக்கிறாங்க. இவர்களை சுத்தி எப்பொழுதும் ஒரு செக்யூரிட்டி. மீடியா முன்னாடி ஆவேசமா மற்ற பிரச்சனைகளுக்கு அரைச்சீற்றத்தோட வந்து பொங்குறாங்க. ஆனா இப்படி 3000 பேர் அப்படின்றதுக்கு வந்து அந்த அரைச்சீற்றமோ ஆவேசமோ பிரஸ் மீட்டோ எதுவுமே இல்லையே. எலும்பு துண்டுக்கு வாலாட்டம் நாய் தெரியும். பதவிக்காக சில பேர் அந்த மாதிரிதான் இருப்பாங்க. எத்தனை வன்முறை பெண்களுக்கு பிஜேபி ஆட்சியில் நடந்தாலும், பிஜேபி கட்சிக்காரர்களாலே நடந்தாலும் குஷ்பு வாயை திறக்க மாட்டாங்க. பதவிக்காக எப்படி அமித்ஷாவாலையும் பிரதமர் நரேந்திர மோடியாலும் இதெல்லாம் தெரிஞ்சும் அமைதியாக உயிர் வாழ முடியுது? எப்படி இருக்க முடியுது? அப்ப குஷ்பு இந்த சொற்கள் எல்லாம் அவங்கள பார்த்தானே கேட்கணும். வெக்கம் இல்லையாடா, மானம் இல்லையாடா? உண்மையாகவே பெண்கள் மீது அக்கறை இருந்திருந்தால் குஷ்பு பிஜேபியில் இருந்திருக்குமா? அந்த மனித தன்மையே இல்லாத ஒரு பிறவிதான் பிரஜ்வால் ரேவண்ணாவுக்கும் குஷ்புவுக்கும் அமித்ஷாவுக்கும் நரேந்திர மோடிக்கும் பிஜேபியில் இருக்கக்கூடிய மற்றவர்களுக்கும் என்ன வித்தியாசம்னே தெரியும். பெண்களோட தாலியை அறுத்து முஸ்லீம் கிட்ட காங்கிரஸ் கொடுத்துரும். இப்ப பாதிக்கப்பட்ட பெண்கள்லாம் யாரு? ட்ரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். கர்நாடகாவில் நடந்த 300 பெண்களின் ஆபாச வீடியோ, அவர்களுக்கு நடந்த பாலியல் வன்கொடுமை இந்தியாவையே ஒரு அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கின்றது. பாலியல் குற்றவாளியான பிரஜ்வல் ரேவண்ணா தற்பொழுது ஜெர்மனியில் உள்ளார். அவருக்கு கர்நாடக அரசாங்கம் லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்துருக்குறாங்க. இன்னும் 7 நாளில் நான் திரும்பி வருகிறேன் அப்படின்னு சிஐடிக்கு கடிதம் எழுதி உள்ளதாக பிரஜ்வல் ரேவண்ணா சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் திமிராக வாய்மையே வெல்லும் அப்படின்ற பதிவையும் போட்டிருக்கிறாரு. ஒன்றிய பாஜக அரசின் உள்துறை அமைச்சர் அமித்ஷா இது ஸ்டேட் கவர்மெண்டோட ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. காங்கிரஸ் அரசாங்கமோ ஏர்போர்ட் அத்தாரிட்டி வந்து உங்கள்கிட்ட தானே இருக்குது, நீங்க தானே நடவடிக்கை எடுத்திருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. தொடர்ந்து எஸ்ஐடி சிறப்பு புலனாய்வு குழு கர்நாடக அரசால் அமைக்கப்பட்டது. அது லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ரேவண்ணாவிற்கு நோட்டீஸ் கொடுத்துருக்குறாங்க, பிரஜ்வல் ரேவண்ணாவுக்கும் நோட்டீஸ் கொடுத்துருக்குறாங்க. இது மட்டும் இல்லாம பாஜகவில் அங்கம் வகிக்கின்ற ஜேடிஎஸ் அந்த கட்சி எம்எல்ஏக்களுடைய கூட்டம் நடந்திருக்குது ஹூப்ளியில. அந்த கூட்டத்தில் மிகப்பெரிய அளவில் சலசலப்பு ஏற்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அந்த கூட்டம் நடக்கிற இடத்துக்கு காங்கிரஸ் வந்து போராட்டம் நடத்தியிருக்கிறாங்க. இது ஜேடிஎஸ் கட்சிக்காரங்க, அதாவது பிரஜ்வல் ரேவண்ணா இருக்கின்ற அந்த கட்சி தேவகவுடா கட்சிக்காரங்களும் காங்கிரஸ் கட்சிக்காரங்களும் கடுமையான மோதல்ல வந்து ஈடுபட்டு இருக்கிறாங்க. இதற்கிடையே பிரஜ்வல் ரேவண்ணாவினுடைய கார் டிரைவர் அவரும் அந்த தேவகவுடா அந்த ஃபேமிலியோட கேஸ்ட ஒக்கலிகா சமூகத்தை வந்து சார்ந்தவர் தான். அவரோட என்னோட நிலத்தை அடிச்சு பிடுங்கி சித்திரவதை பண்ணிட்டாங்க. ஸோ என்கிட்ட இந்த பாலியல் வீடியோக்கள் வந்து கிடைச்சிது, நான் இதை வந்து தேவராஜ கவுடா அப்படின்ற பாஜக தலைவர்கிட்ட கொடுத்தேன், அவர் மூலமா தான் இது வந்து வெளியாயிருக்குது அப்படின்னு அவர் வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கிறாரு. இந்த சூழலில் இது குறித்து நம்மிடையே விவாதிப்பதற்காக திராவிட நட்பு கழகத்தின் மாநில துணைத் தலைவர் தோழர் ஸ்ரீவித்யா அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள் அவரோடு பேசலாம். தோழர் வணக்கம். வணக்கம். கர்நாடகாவில் ஒரு 3000த்திற்கும் மேற்பட்ட பெண்களுடைய பாலியல் வீடியோ, 3000த்திற்கும் மேற்பட்ட பெண்கள் அபியூஸ் பண்ணப்பட்டிருக்கிறாங்க. கடந்த 8-10 வருஷமா 33 வயதே உள்ள பிரஜ்வல் ரேவண்ணா கடந்த 8-10 வருஷமா இப்படி பாலியல் வன்கொடுமைகளில் ஈடுபடுவதையே அபியூஸ் பண்றதையே தன்னோட வேலையா வச்சுக்கிட்டு இருந்திருக்கிறாரு. இந்த சம்பவம் குறித்து உங்களுடைய பார்வை என்ன? முதல்ல பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு வந்து நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா, ஸ்டே ஸ்ட்ராங்.
எப்பவுமே வந்து பாதிக்கப்படுற பெண்களையே வந்து குற்றவாளியாக மாற்றுகிற சமூகமாக தான் நம்மளுடைய சமூகம் இருக்கு. அந்த அடிப்படையில பெண்கள் வந்து இது குறித்து தயவு செய்து பயந்துகிட்டு எந்த ஒரு தவறான முடிவும் எடுக்க வேண்டாம், தைரியமா இருக்கணும் அப்படிங்கறத நான் பெண்களுக்கு சொல்லிடுறேன். இன்னொன்னு, இப்படி ஒரு கேவலமான செயலில் ஈடுபட்ட ஒரு அப்நார்மல் பர்சன், இந்த மாதிரி இருக்கிறவங்க அப்படிங்கிறவங்க வந்து ஒரு ஒரு படத்துல கூட வந்து ஒரு சைக்கோ வச்சு படம் எடுக்கிறாங்கன்னா அதையும் தாண்டி ஒரு கற்பனை செய்யக்கூட முடியாத அளவிற்கு ஒரு பிறவி இருக்குமா அப்படின்னா இருக்கும் அப்படிங்கிறதுக்கான உதாரணம் தான் இந்த பிரஜ்வால் ரேவண்ணா. தாத்தா வந்து முன்னாள் பிரதமர், சித்தப்பா வந்து முன்னாள் முதலமைச்சர், அப்பா வந்து முன்னாள் அமைச்சர், இவரு எம்பி. அந்த ஃபேமிலியில எல்லாருமே வந்து எம்எல்ஏ எம்பி தான். ஆமா. அப்போ தன்னுடைய அதிகாரத்தை எதற்காக இந்த பிறவி வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்கு இந்த பிரஜ்வால் ரேவண்ணா அப்படிங்க. மைனர் பெண்ல இருந்து வயதான பெண்கள் வரைக்கும் தன்னுடைய அதிகாரத்தை, அந்த பொலிட்டிக்கல் ஸ்டேட்டஸை பயன்படுத்தி, பொருளாதார ஸ்டேட்டஸ், அரசியல் அதிகாரம், இது எல்லாத்தையும் பயன்படுத்தி அபியூஸ் பண்ணியிருக்கிறது. அதை வீடியோ எடுக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு நார்மலான பர்சன்ஸ் இதை பண்ணவே மாட்டாங்க. ஒரு அப்நார்மல் பர்சன், இப்படிப்பட்ட அப்நார்மல் பர்சன் வந்து ஒரு தேர்தலில் நின்று மக்களுக்கு வந்து மக்களை ஆட்சி செய்வது வர்றது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு மோசமான, மக்கள் சிந்திக்கணும், ஐயோ இப்படியெல்லாம் கூட இருப்பாங்களா அப்படிங்கிறத வந்து சிந்திக்க வேண்டிய நிலையில தான் இருக்கு. இத்தனை வீடியோ வந்திருக்கு, இத்தனை பெண்கள் அப்படிங்கும்பொழுது இதை வந்து ஒரு தொடர் வேலையாவே அந்த பர்சன் வந்து வச்சிருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. இப்படிப்பட்ட கட்சியோட போய் பிஜேபி வந்து அலையன்ஸ் வச்சிருக்குது அப்படிங்கிறதே, பிஜேபி அலையன்ஸ் வச்சது வந்து அதிர்ச்சியா இல்லை. ஏன்னா அவங்க வந்து மாநிலம் முழுக்க, இந்தியா முழுக்க அந்த வேலையை தான் பிஜேபி பண்ணிக்கிட்டு இருக்கு. அதனாலேயே என்னவோ போய் கரெக்டா ஜேடிஎஸோட போய் அலையன்ஸ்ல இருந்திருக்கிறாங்க. மிக பெரும் ஒரு கொடுமை. இதுல நம்ம இன்னொன்னு என்ன பார்க்கணும் அப்படின்னா, பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, தொடர்ந்து இந்த சமூகத்துல பெண்களுக்கு வந்து பாதிப்பு ஏற்படுது அப்படிங்கறதெல்லாம் விட இதுல இன்னொன்னு முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த அதிகாரத்தை பயன்படுத்தி பெண்கள் இன்னும் எப்படியெல்லாம் பாதிப்புக்கு உள்ளாவார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. நம்ம இது வரைக்கும் என்ன நினைச்சிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னோம், ஏன்னா இப்ப இது வந்து தனி மனித தவறு அப்படிங்கிறத போய் நம்ம பார்க்க முடியாது. இது ஒரு அரசியல் பின்புலத்தோடு, ஒரு அரசியல் அதிகாரத்தோடு இது நடந்திருக்கு. தனி மனிதன் எங்கே போய் ஒரு தப்பு பண்றான் அப்படின்னு சொன்னா அது ஏதோ ஒரு பர்சனல் ரிவெஞ்ச், இல்ல அவனுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த போய் புகார் கொடுக்க ஒரு இடம் இருக்கும். ஆனா இங்க அதிகாரம் இருக்கிறதுனால ஆமா அது முடியாது இல்லை, ஏன்னா அவனே தான் நாங்க உட்காந்துக்கிட்டு இருக்க போறோம், அப்ப கொடுக்க முடியாதுங்கிற ஒரு நிலைமை இருக்கும். அந்த கண்ணோட்டத்தில் இது அரசியல் அதிகாரத்தோட நடந்திருக்கிறதுனால இப்ப நம்ம இந்த கண்ணோட்டத்தில் நம்ம பாக்குறோம் அப்படின்னா என்ன தெரிய வந்திருக்கு அப்படின்னா, நம்ம இதுவரைக்கும் பிஜேபி இந்தியாவில் என்ன பண்ணியிருக்கு, பெண்களுக்கு என்ன பண்ணியிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அப்படின்னா, குஜராத்ல பில்கிஸ் பானு, காஷ்மீர்ல ஆசிஃபாங்கிற ஒரு 8 வயசு குழந்தை, அதன் பிறகு வட மாநிலங்களில் பெரும்பாலும் தலித் பெண்கள் பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டு கொல்லப்படுகிறார்கள். உத்தரப்பிரதேசத்துல ஹத்ராஸ், உன்னாவ் இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள். இந்தியாவிலேயே அதிக அளவுல ரேப் நடக்கக்கூடிய மாநிலம் பிஜேபி ஆளுகின்ற உத்தரப்பிரதேசம். அப்போ இதுவரைக்கும் வந்து இந்த சங்கி கும்பல் ஆகட்டும், இல்ல பிஜேபிக்கு முட்டு கொடுக்கிற வாய்கள் ஆகட்டும், மணிப்பூர்ல உலகத்தையே வந்து பெரிய அதிர்ச்சிக்குள்ளாக மணிப்பூர்ல அடிச்சு இப்ப இந்த சிபிஐ அறிக்கை கொடுத்துருக்காங்க. அந்த அறிக்கையில என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நிர்வாணமா அடித்து இழுத்து விடப்பட்ட பெண்கள் வந்து எங்களை இப்படி தொல்லை பண்றாங்க, துரத்துறாங்க, எங்களை காப்பாத்துங்கன்னு காவல்துறையோட வாகனத்துல வந்து ஏறி இருக்கிறாங்க. இல்ல நான் உங்களை வந்து காப்பாற்ற முடியாது அப்படின்னு அந்த கும்பல்கிட்டே திரும்ப போய் போலீஸ் கொடுத்துருக்கு. மணிப்பூர்ல யார் ஆட்சி பண்றா? பாஜக ஆட்சி. அதை நம்ம கவனத்துல வச்சுக்கணும். உத்தரப்பிரதேசத்துல யார் ஆட்சி பண்ற? பாஜக. அங்க இருக்கக்கூடிய தலித் பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை. அங்க இருக்கக்கூடிய பெண்கள் பாலியல் வன்முணர்வுக்கு உள்ளாக்கப்பட்டு அடிச்சு கொல்லப்படுறாங்க. மணிப்பூர்லயும் இதேதான். அப்போ நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னா, மிக முக்கியமா பெண்கள் கவனிக்க வேண்டியது, ஆண்களும் கவனிக்க வேண்டியது, பிஜேபிக்கு முட்டு கொடுக்கணுங்கிற சிந்தனைகள் இருக்காங்களே அவங்களும் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, பிஜேபி இஸ்லாமியர்களுக்கு எதிரானது, அந்த அவர்ணஸ்தர்கள் சொல்லப்படுகின்ற தலித் பெண்களுக்கு எதிரானது, கிறிஸ்துவ பெண்களுக்கு எதிரானது, இவங்கள மட்டும்தான் அவங்க வந்து ரேப் பண்ணி கொண்டுகிட்டு இருப்பாங்க, நமக்கு பிரச்சனை இல்லை, நம்ம எல்லாம் ஹிண்டோஸ், நம்ம ரொம்ப சேஃபா இருக்கலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க இல்லையா. அந்த எண்ணம் கொண்டிருந்தவர்களுக்கு வந்து அந்த எண்ணத்து மேல செருப்பால் அடிச்சிருக்கு பிஜேபி. என்னெல்லாம் நீ நம்பாத, அப்படி என்னை பொறுத்த வரைக்கும் பெண் தான், இந்து பெண்ணு, முஸ்லிம் பெண்ணு, தலித் பெண்ணு, கிறிஸ்டின் பெண்ணெல்லாம் எனக்கு வயது வித்தியாசமே கிடையாது, மத வித்தியாசம்லாம் எனக்கு கிடையாது. பெண் என்றாலே நான் பாலியல் வன்புணர்வு செய்வதை அரசியல் ஆயுதமாக பயன்படுத்திப்பேன். ஏன்னா எங்களுடைய குரு புல்புல் சாவர்கர் அதை சொல்லிட்டு போயிருக்கான். அதனால பெண் அப்படிங்கிறவங்க எங்களை பொறுத்த வரைக்கும் பாலியல் வண்டம் தான் அப்படிங்கறது பிஜேபி இப்ப ரொம்ப அம்பலப்படுத்தியிருக்கு.
இப்ப இதுல பாதிக்கப்பட்டவங்க எல்லாரும் கேள்வி வந்து சொந்த ஒக்கலிகா சமூகத்தை சார்ந்த பெண்களும் அவங்க கட்சி பாஜகவோட கூட்டணியில இருக்கிற ஜேடிஎஸ் தேவகவுடா கட்சி குமாரசாமி HD குமாரசாமி அவர் தான் அதை லீட் பண்ணிட்டு இருக்கிறாரு. இப்ப இவங்களுடைய கட்சியை சார்ந்த பெண்கள், அவங்களுடைய சமூகத்து பெண்கள், அரசு அதிகாரிகள், காவல்துறையில இருக்கிற பெண் அதிகாரிகள், வீட்டு வேலை செய்ய வர்றவங்க, இப்படி இவ்வளவு பேரை வந்து பண்றாங்க. இவங்க எல்லாரும் இந்துக்களா இருக்கிறாங்க. ஆனா பாஜக வாய் திறக்க மாட்டேங்குது. அப்போ அதான் திரும்ப அவங்களுடைய சித்தாந்தம் அந்த மாதிரி. பிஜேபி பெண்களை பாலியல் நுகர்வு பொருளாதாங்க பார்க்கும். இன்னொன்னு, பாதிக்கப்பட்டதெல்லாம் இந்து பெண்களாச்சே, பாதிக்கப்பட்டதெல்லாம் அதே ஜாதி பெண்களாச்சே அப்படின்னு கேக்குறீங்களா? நான் அதான் திரும்ப சொல்றேன், இவர்களுக்கு பெண் அப்படிங்கிறவங்க பாலியல் பொருள் தான். ஒரு இப்போ அந்த சமூகத்திற்கு ஒரு ஓட் பேங்க் இருக்கு. இதையெல்லாம் தெரிஞ்சு எலெக்ஷனுக்கு முன்னாடியே தெரிய வந்துருச்சு. இதையெல்லாம் தெரிந்தும் பிஜேபி, பிரதமர் மோடி எல்லாரும் அமைதியா இருந்தாங்கன்னா என்ன காரணம்? அவர்களுக்கு தேர்தல் வெற்றி தான் முக்கியம். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து தேவராஜ் கவுடா அவர் தான் வந்து பாஜகவோட டிஸ்ட்ரிக்ட் பிரசிடென்ட், மாவட்ட தலைவர். அவர்கிட்ட தான் இந்த ஓட்டுநர் கார்த்திக், பிரிஜ்வல் ரேவனார்கிட்ட இருந்தவர். அவர் போய் இந்த பென்ட்ரைவ்ஸ் இந்த விஷயத்த எல்லாத்தையும் சொல்றாரு. அந்த தேவராஜன் கவுடா அமித்ஷாவுக்கு லெட்டர் எழுதுறாரு. விஜயேந்திரா ஸ்டேட் பிரசிடென்ட் எடியூரப்பாவோட சன், அவருக்கு வந்து லெட்டர் எழுதுறாரு. போன டிசம்பர்ல இதெல்லாம் நடந்துருச்சு. அவர் எழுதின கடிதங்களும் இப்ப வெளில வந்துச்சு. இதுல என்னன்னா, அந்த தேவராஜன் கவுடாவோட ஒய்ஃபையும் இந்த ரேவண்ணா, பிரிஜ்வல் ரேவண்ணாவோட அப்பா வந்து அபியூஸ் பண்ணி இருக்கிறான். அவங்களுக்குள்ள வந்து ஒரு பெரிய பிரச்சனையா இருக்குது. இப்ப சொந்த கட்சிக்காரனும் கூட்டணி கட்சிக்காரனால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அது ஒரு மாவட்ட அளவுல பொறுப்புல இருக்கிறவங்க. அப்ப கூட அமித்ஷா வந்து கண்டுக்கலையே. இது போன வருஷம் எண்டுலயே பிஜேபிக்கு, அமித்ஷாக்கு, பிரதமர் மோடிக்கு தெரியும், அமைதியா இருந்திருக்கிறாங்க. அதே போலதான் மணிப்பூரிலும் பெண்கள் பாதிப்புக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள்னு தெரிந்தும் பிரதமர் மோடி, அமித்ஷா, பிஜேபி எல்லாருமே வாய மூடிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ இவர்கள் பெண்களின் மீதான பார்வை உங்களுக்கு எப்படி இருக்கு? இந்து பெண்கள் தானேங்க, இவங்களோட ஜாதி பெண்கள் தானே. அப்ப பாதிக்கப்பட்டும் ஏன் உங்களுக்கு துடிக்கல? நாரி சக்தி அப்படின்னு சொல்றீங்கல்ல, பெண்களை நாங்க பாதுகாப்போம், நீதான் நீங்க பாதுகாக்கிற லட்சணமான்னு கேக்குறேன். அப்ப இவங்களுக்கு இந்த மதம் வந்து முஸ்லீம் மட்டும் இதுல சம்பந்தப்பட்டு இருந்தா அவ்வளவுதான் இன்னைக்கு நாடே வந்து கொந்தளிச்சிருக்கும். அப்போ பெண்கள் பாதிக்கப்பட்டு அவர்களுக்கு ஒரு நீதி வேணும்னா அந்த பாதிப்பை உண்டாக்கியவன் இஸ்லாமியரா இருக்கணும்னு குத்த வச்சு உட்காந்துன்னு இருக்கும் போல இருக்கு பிஜேபி. தப்பு பண்ணவன் யாரு? ஹிண்டுப்பா. அப்ப வாயை மூடிட்டு பொத்திக்கிட்டு உட்காருங்க, வெளியில சொல்லிடாதீங்க. இதோ ஒரு இஸ்லாமியன் வேற ஒரு மதத்துக்கு உடனே இஷ்யூ ஆக்குறது. அப்போ நீங்க நாரி சக்தின்னு சொல்றதெல்லாம் பொய், ஏமாற்று வேலை. ஓட்டு பொறுக்கிறதுக்காக பெண்களை பகடைக்காயாக பயன்படுத்துகின்ற ஒரு கீழ்த்தரமான மோசமான மனநிலை பாதிக்கப்பட்ட ஜோம்பி கும்பல் தான் இந்த பிஜேபி. உங்களுக்கு தெரிய வந்திருக்குல்ல, எப்படிங்க அப்புறம் அப்படி தப்பிச்சு போனா? பிரதமரே வந்து அவருக்காக பிரச்சாரம் பண்ணி இருக்கிறாரு. தேர்தலுக்கு ஒரு 3 நாளைக்கு முன்னாடியே இந்த வீடியோஸ் எல்லாம் ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிருக்குது. பிரதமர் போன வருஷமே அவருக்கு தெரிஞ்சிருக்கு. இயர் எண்ட்ல 2023 இயர் எண்ட்லயே பிஜேபிக்காரர் தான் லெட்டர் எழுதியிருக்காரு. அப்ப பிரதமர் மோடிக்கு இது போன வருஷமே தெரியும். அதையும் மீறி நீ மேடையில நின்று அந்த சைக்கோ பெண்களை அபியூஸ் பண்ணுகின்ற ஒரு 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 மோசமான ஆளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி ஓட்டு போடுங்கன்னு மேடையா போய் நின்று கேட்டிருக்காரு. சரி, இந்த விஷயம் தெரிய வந்துச்சுல்ல, அதை பத்தி ஏதாவது வாயை திறந்திருக்காரு இது வரைக்கும் பிரதமர் மோடி? ஏங்க, இந்து பெண்கள் தானே பாதிக்கப்பட்டது. அப்போ உங்களுக்கு என்ன ஆனாலும் சரி, எனக்கு ஓட்டு முக்கியம், எனக்கு எலெக்ஷன் தான் முக்கியம், தேர்தல் நடக்குது, நான் வாயை திறக்க மாட்டேன், மக்களை ஏமாத்தி எப்படியாவது ஓட்டு வாங்கி அதிகாரத்திற்கு வந்து இந்த மாதிரி பொண்ணுங்களை ரேப் பண்றவனுக்குலாம் நான் திருப்பி அதிகாரம் பதவி கொடுப்பேன். அதான பிரிஜ்பூஷன் சரண் சிங். பிரிஜ்பூஷன் சரண் சிங்க்கு உத்தரப்பிரதேசத்துல ஓட் பேங்க் இருக்குங்கிறதுனால மல்யுத்த வீராங்கனைகள் அத்தனை நாள் போராடியும் பிரதமர் மோடி வந்து வாயை திறக்கல. இப்ப எப்படி எனக்கு வாயை திறக்கலையோ அதே மாதிரி பிரிஜ்பூஷனுக்கும் வாயே திறக்கல. மாறாக அந்த பெண்கள் மீது தான் வந்து ஒடுக்குமுறையை ஏவின. சர்வதேச அளவுல மிகப்பெரிய அசிங்கம். நம்மளோட மல்யுத்த அந்த கூட்டமைப்பையே அங்கீகரிக்கல சர்வதேச. வாயே நான் திறக்க மாட்டேன். இந்து பெண்கள் பாதிக்கப்பட்டாலும் சரி, எந்த பெண்கள் பாதிக்கப்பட்டாலும் நான் வாயை திறக்க மாட்டேன். எனக்கு அதிகாரம் தான் முக்கியம். அந்த அதிகாரத்திற்காக பெண்களை நான் பலியிடவும் தயாராக இருக்கிறேன். பிரதமர் மோடி வாய் திறக்கல அப்படிங்கறது எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, 2 விஷயம். நம்ம யாரும் தனிப்பட்டவருடைய வாழ்க்கையை பத்தி பேச போறதில்லை. ஆனால் அதில் பாதிக்கப்படுவது ஒரு பெண்ணாக இருந்தால் இந்த சமூகம் பேசிதான் ஆக வேண்டும். பிரதமர் மோடி
தான் திருமணம் செய்து கொண்ட யசோதா பென் அப்படிங்கிற ஒரு பெண்ணை கைவிட்டு விட்டு வந்தவர். அந்த அம்மாவுடைய நிலைமை இப்ப எப்படி பிரதமர் தேர்தல்ல போட்டியிடுறப்பதான் மனைவி அப்படின்னு குறிப்பிடுறாரு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் குறிப்பிடல. குறிப்பிடலங்கிறத விட இன்னொரு விஷயம், ஒரு மேடையில் அவரிடம் கேட்கப்படுகிறது உங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சான்னு. இல்லைன்னு சொன்னார். இப்ப பெண்கள் இவ்வளவு பாலியல் பாதிப்புக்கு உள்ளாக்கப்பட்டு அமைதியா வேடிக்கை பார்க்கறாரு இல்லையா? இவருடைய குரூர குணம், இந்த மோடியினுடைய குரூர குணம், நரேந்திர மோடின்னு சொல்லுவோம். அப்புறம் வெறும் மோடின்னு சொன்னா நாட்டுக்காக தியாகம் பண்ணியிருக்காருன்னு எடுத்துக்க. என்னங்க தியாகம்? எது தியாகம்? ஒரு பொண்ணு நடுத்தரல கை விட்டுட்டு வர்றது தியாகமா? நீ கை விட்டுட்டு வந்து என்ன பண்ணிருக்க? பலாயிரம் பெண்கள் பாலியல் வன்முறைக்கு உள்ளாகும் போது அது வேடிக்கை தானே பாத்துக்கிட்டு இருக்கிற. இதுல என்ன தியாகம் நொட்ட வேண்டி கிடக்குது? அதுவும் அவர் எதுவும் டார்ச்சர் பண்ணல. என்னது? அவங்கள எதுவும் செய்யல. கை விட்டுட்டு வர்றதை விட பெரிய டார்ச்சர் இந்த உலகத்துல இருக்குமா? அது எப்படிங்க கை விட்டுட்டு வர்றதை சாதாரணமா எடுத்துக்க முடியும்? கை விட்டுட்டு வந்துட்டு அது ஒரு பெரும் கொடுமை அந்த பொண்ணுக்கு செஞ்சது. அதை விட மிக பெரும் கொடுமை, அந்த பெண்ணை ஒரு சாதாரண வாழ்க்கையை வாழ விடாமல் அந்த அம்மாவை அப்படி வச்சிருக்கிறாங்க. அந்த ஒரு நியூஸ் போய் ஒரு ஆன்லைன் இங்கிலீஷ் மீடியா போய் அவங்க கிட்ட இன்டர்வியூ எடுக்க போகுது. கொஞ்ச நேரத்துல அந்த அம்மா வந்து இதுக்கு மேல நான் பேச முடியாதுன்னு பதச்சிட்டு போறாங்க, பயந்துட்டு போடுறாங்க. நேரமும் காவலுக்கு இடையே. அதுக்கப்புறம் எதுக்கு இந்த அம்மா பேசாம போறாங்கன்னு அந்த மீடியா ரிப்போர்ட்டர் பார்க்கும்பொழுது இவர்களை சுத்தி எப்பொழுதும் ஒரு செக்யூரிட்டி இருந்துகிட்டே இருக்கு. இந்த அம்மா யார்கிட்டயும் போய் எதுவும் பேசிடக்கூடாது, எதுவும் சொல்லிடக்கூடாது. இந்த அம்மா ஃப்ரீயா எங்கேயும் மூவ் பண்ணவே முடியாதுங்க. நீ ஏற்கனவே கை விட்டுட்டு வந்துட்ட, அதுவே அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய துரோகம். அதை தவிர்த்து அவங்க நார்மல் லைஃபை லீட் பண்ண முடியாம ஒரு பெரிய செக்யூரிட்டி வச்சு இவங்க வாயை அடைக்கிறது, இவங்க எங்க போறாங்க, எங்க வராங்க, யார்கிட்ட பேசுறாங்க அப்படிங்கறத ஃபுல் மானிட்டர் பண்றது வேலையே பிரதமர் மோடி செய்து கொண்டிருக்கிறார். அப்ப பெண்களுக்கு கொடுமை இழைக்கிறது அப்படிங்கிறது வந்து பிஜேபிக்கும் நரேந்திர மோடிக்கும் புதுசு இல்லை. இது குஜராத்ல சீஃப் மினிஸ்டரா இருக்கும்போது இது எதுக்கு நான் சொல்ல வரேங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். யாருடைய தனிப்பட்ட வாழ்க்கையும் பேசல அப்படின்னா கூட திரும்பவும் சொல்றேன், பாதிக்கப்படுவது பெண்களாக இருந்தால் பேசிதான் ஆக வேண்டும். இவர் குஜராத்ல சீஃப் மினிஸ்டரா இருக்கும்போது ஒரு இளம் வயது பெண் உளவு பார்க்கப்படுகிறார். அந்த போலீஸ் அதிகாரி மாட்டும் பொழுது இதை பத்தின ரெக்கார்டிங்ஸ் எல்லாம் வெளில வருது. அந்த போலீஸ் அதிகாரிக்கும் அமித்ஷாவுக்கும் நடந்த உரையாடல், அந்த ரெக்கார்டிங்ஸ் இப்பயும் இருக்கு. மான்சி சோனி, அமித்ஷா, நரேந்திர மோடின்னு போட்டா எல்லாருக்குமே அந்த ஆடியோ கிடைக்கும். உளவு பார்க்கப்படுகிறது. அப்புறமா வெளியில தெரிய வருது, அந்த ரெக்கார்டிங் எல்லாம் வந்ததுக்கு அப்புறமா இந்த பெண் பிரதமர் அப்ப சீஃப் மினிஸ்டரா இருக்கார், நரேந்திர மோடி சொல்லிதான் உளவு பார்க்கப்படுகிறார், நரேந்திர மோடி தான் இந்த பெண்ணை வந்து உளவு பார்க்க சொல்லி இருக்கிறார் அப்படிங்கிற செய்தி வருது. அரசு விருந்தினர் மாளிகையில் ஒரு வாரத்துக்கு மேல நினைக்கிறேன் தங்க வைக்கப்பட்டிருந்தார். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இந்த விஷயம் வெளில வந்ததுக்கு அப்புறமா பிளேட் எப்படி மாறுது அப்படின்னா, அந்த பெண்ணினுடைய அப்பா சீஃப் மினிஸ்டர் நரேந்திர மோடி கிட்ட வந்து சொன்னாராம், என் பொண்ணுக்கு பாதுகாப்பு கொடுங்க அப்படின்னு. அதனால இவர் பின்னாடியே போலீஸ் படையை அமைச்சு பாதுகாப்பு, அந்த அம்மாவை வந்து நாங்க வந்து செக்யூரிட்டி அனுப்பிச்சு அந்த அம்மாவோட நடவடிக்கை எல்லாம் கவனிச்சு அந்த அம்மாக்கு பாதுகாப்பு கொடுத்தோம். ஒரு பொண்ணோட அப்பா சொன்னதுக்காகவே நீங்க வந்து குஜராத் போலீஸ் டீமையே ரெடி பண்ணி அந்த பொண்ணை உளவு பார்த்தீங்களே. மணிப்பூர்லயும் இப்ப கர்நாடகாவிலும் இந்தியா முழுவதும் பெண்களுக்கு இந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு, என்ன பண்ணீங்க? இப்ப இதுல இன்னொரு மிக முக்கியமான கேள்வி வருது. பில்கிஸ் பானுவை ரேப் பண்றாங்க, அதுல குற்றம் செய்தவர்களை வந்து முன்கூட்டியே குஜராத் மாநில பாஜக அரசு முடிவு செய்து உள்துறைக்கு எழுதி மத்திய உள்துறையும் வந்து ஒப்புதல் கொடுத்து விடுதலை செய்யறாங்க. வெளியே வந்தவங்களை வந்து ஐயர் ரொம்ப நல்லவர், பிராமணர்கள் மிகவும் நல்லவர்கள், அவங்க இப்படி செய்ய மாட்டாங்க அப்படின்னு பாஜக எம்எல்ஏக்களே பேசுறாங்க, சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. இன்னொரு புறம் வந்து ஆசிஃபா, அது அந்த 8 வயது சிறுமிக்கு நடந்தது எவ்வளவு பெரிய கொடூரம், கோயிலுக்கு உள்ளேயே. அந்த விவகாரத்தில் குற்றவாளிகள், அந்த உள்ளூர் ஆர்எஸ்எஸ்காரர்கள், அதற்கு தொடர்புடையவர்கள் கைது செஞ்சப்போ தேசிய கொடி ஏந்துகிட்டு பாஜக அமைச்சர்கள் வந்து காஷ்மீர்ல ஊர்வலமா அவங்கள விடுதலை செய்யுங்க அப்படின்னு போய் போராட்டம் நடத்துறாங்க. பிரிஜ்பூஷன் சரண் சிங் மேல வந்து எந்த நடவடிக்கையும் எடுக்கல. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இங்க பாத்தீங்கன்னா பிரஜ்வல் ரேவண்ணா வாய்மையே வெல்லும் அப்படின்னு ட்விட்டர்ல போடுறான். பெரிய குற்றத்தை, மன்னிக்க முடியாத குற்றத்தை செஞ்சுட்டு இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இது என்ன மாதிரியான இந்து உளவியல்? இது எப்படி புரிஞ்சுக்கணும்னா, இதுதான் ராமராஜ்யம். பிஜேபி அமைக்கணும்னு நினைக்கக்கூடிய ராமராஜ்யத்தின் லட்சணம், ட்ரெய்லர் இதான். திரும்பவும் சொல்றேங்க, பிஜேபிக்கு பெண்கள் ஒரு பொருட்டல்ல. அதனாலதான் பிஜேபியினுடைய வெப்சைட்லயே நான் திரும்ப திரும்ப பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். பிஜேபியினுடைய வெப்சைட்லயே பெண்களின் உடல் பிணத்திற்கு சமம், புனிதமற்றதுங்கிறத எழுதி வச்சிருக்கிறான். எப்படிங்க ஒரு கட்சிக்கு, ஆளும் கட்சிக்கு இந்த மாதிரி எழுதி வைக்கணும், அவன் வெப்சைட்லயே வச்சுக்கணும்னு தோணுது? அப்போ சித்தாந்த ரீதியாகவே பெண்கள் அவங்களுக்கு ஒரு பொருட்டல்ல. நீ இந்து பெண்ணாரு, இஸ்லாமிய பெண்ணாயிரு, தலித் பெண்ணாரு, கிறிஸ்துவ பெண்ணாரு, இல்லப்பா எந்த ஒரு பெண்ணாவும் வேணா இரு,
ஆனா இவங்க பாதுகாக்கிறன்னு சொல்ற அந்த இந்துக்கள் அந்த இந்து பெண்களுக்கு எதிரா இருக்கிறாங்கன்றது டைலாக்லாம் அடிச்சால தேர்தல் பிரச்சாரத்துல, ஐயோ மங்கள் சூத்ரா, ஐயோ நாரி சக்தி, நாங்க காப்பாத்துவோம், அதை பண்ணுவோம், இதை பண்ணுவோம் சொன்னீங்க. இந்து பெண்களோட தாலியை அறுத்து முஸ்லீம் கிட்ட காங்கிரஸ் கொடுத்துரும். இப்ப பாதிக்கப்பட்ட பெண்கள்லாம் யாரு? இந்து பெண்கள் தானே. அப்ப நீ சொன்னது பொய்ங்கிறது தெரியல. சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணிருக்காங்க. அது எந்த அளவுக்கு மன ரீதியாக பாதிப்புக்கு உள்ளா இருந்தால் இது மாதிரி ஆகிருக்கும். அப்ப நீங்க என்னங்க பாதுகாத்தீங்க? உங்களுக்கு இவ்வளவு வீடியோஸ் எலெக்ஷனுக்கு முன்னாடியே வெளில வந்திருக்கு. உண்மையாகவே நீ நாரி சக்தி பெண்கள் மீது அக்கறை இருந்திருந்தால் இந்த வீடியோ ஸ்ப்ரெட் ஆகாம பார்த்திருந்திருக்கணும். இத்தனைக்கும் அந்த வீடியோஸ் எல்லாம் உன்னோட பிஜேபி ஆள்கையில தான் போயிருக்கு. அவருதான் வெளியிட்டு இருக்காரு. அந்த ஓட்டுநர் சொல்றாரு, நான் தேவராஜா கவுடா கிட்ட கொடுத்துட்டேன்னு. அப்போ பிஜேபி ஆளுகிட்ட போன இத்தனை வீடியோஸும் எப்படி வெளில வந்துச்சு? அப்ப பெண்களை பத்தின உங்களுக்கு பார்வை என்னவா இருக்கு? அவர் ஏற்கனவே வான் பண்ணிருக்காரு, நீங்க கேட்கல. அப்புறம் பிஜேபி பர்சன் கிட்டே இருந்த வீடியோ ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. ஏன் உங்களுக்கு அறிவில்லையே? உங்களுக்கு நீங்களாம் என்ன ஜென்மம் பிஜேபின்னு பார்த்து கேட்கிறேன். ஈவன் பிரதமர் மோடியே பார்த்து நான் கேட்கிறேன், நீங்க எல்லாம் என்ன உங்களோட மூளை வந்து திங்க் பண்ணும்? இத்தனை பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்களே, இது வெளியில வந்து அவங்க இன்னும் பாதிக்கப்படுவாங்களே, அவங்களோட நிலை என்ன ஆகும்? அவங்க குடும்பம் என்ன ஆகும்? அந்த பெண்கள் நிலை, அந்த பெண்களுக்கான சுற்றுச்சூழல், அவங்களோட குழந்தைகளோட நிலைமை என்ன ஆகும்? அவங்க மனநிலை என்ன ஆகும்? இதை பத்தி எல்லாம் கொஞ்சம் கூட சிந்தனை இல்லாமல், எனக்கு எலெக்ஷன் வருது, எனக்கு ஓட்டு வாங்கணும், அதிகாரத்திற்கு வரணும், அதே மாதிரி அதிகாரத்துக்கு வந்தா இந்த மாதிரி பொண்ணுங்களை வந்து ரேப் பண்ற சைக்கோங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்து உட்கார வைக்கணும். எவ்வளவு ஒரு கீழ்த்தரமான ஒரு சைக்கோன்னு சொல்லுவாங்க, அந்த மனநிலையோட சுத்திக்கிட்டு இருக்காங்க. எவ்வளவு கொடூரம் அது. இதுல இன்னொரு கேள்வி வந்து எழுது. இப்ப மாநில அரசு SIT அமைச்சு விசாரணை இதெல்லாம் நடத்திட்டு இருக்கிறாங்க. ஒன்றிய அரசு அமித்ஷா இதுக்கு மாநில அரசோட ஃபெயிலியர் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டாரு. மோடி வந்து வாய் திறக்கல. தேசிய மகளிர் ஆணையம் அவங்க ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்கிறாங்க. இது கடுமையான கண்டனத்துக்குரியது. இதுல வந்து குற்றவாளியை கைது செஞ்சுட்டு எனக்கு 3 நாளைக்குள்ள அறிக்கை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. இப்படி ஒரு குற்றம் நடக்கும் பொழுது ஜெர்மனிக்கு அந்த குற்றவாளி பிரஜ்வல் ரேவண்ணா தப்பி ஓடுறான் அப்படின்னா அது எப்படி நடக்கும்? ஒன்றிய அரசுக்கு தெரியாம இருக்குமா? நீங்க கேட்டதை நான் பாட்டா சொல்றேன். அமித்ஷா வந்து இது அங்க கர்நாடகால மாநில அரசினுடைய ஃபெயிலியர் சொன்னா, மணிப்பூர்ல எந்த அரசினுடைய ஃபெயிலியர்? ஆசிஃபா குழந்தைக்கு ஏற்படுது எந்த அரசினுடைய ஃபெயிலியர்? உத்தரப்பிரதேசத்துல நடக்கிறதுக்கு எந்த அரசினுடைய ஃபெயிலியர்? புல்வாமா அட்டாக்ல 40 வீரர்கள் செத்து போய் அந்த மனைவிகளுடைய மாங்கல்யம் பறிக்கப்பட்டது, அதுக்கு எந்த அரசினுடைய ஃபெயிலியர் காரணம்? மாநிலத்துல நடக்கும் போதெல்லாம் வாய மூடிக்கிட்டு இருக்கிறீங்க. வேற கட்சி மாநிலம்னா அந்த கட்சி மேல இது போடுவீங்களா? அப்ப மணிப்பூர்ல நடந்ததுக்கு ஃபெயிலியர் பிஜேபி ஒத்துப்பாங்களா? பணக்காரர்கள், பனியாக்கள், குஜராத் திருடர்கள் இவங்க எல்லாம் 10,000 கோடி 20,000 கோடி பேங்க்ல கடன் வாங்கிட்டு தப்பிச்சு ஓடினாங்க. இப்ப குற்றவாளிகளையும் தப்பி ஓடுவதற்கான புது ஸ்கீமை மோடி அறிவிச்சிருக்காரு. அதாங்க, அவங்களுடைய ராமராஜ்யத்தில் பெண்களை பாலியல் வன்புணர்வு செய்யலாம், தப்பித்து ஓடி விடலாம். வாய் மூடி இவங்க மௌனியா இருப்பாங்க. குறைந்தபட்சம் நேஷனல் கமிஷன் ஃபார் உமன் வந்து பார்த்துருக்கலாம். கர்நாடகாவுக்கு பாதிக்கப்பட்ட அந்த பெண்களை தனியா கூப்பிட்டு சந்திச்சிருக்கலாம். அப்படி எதுவுமே செய்யாம இருக்காங்க. இப்போ இந்த எலெக்ஷன்ல பிஜேபி JDS தான் அலையன்ஸ், அதனால போய் பார்க்காம இருக்கு. ஆனால் பிஜேபி ஆளாத மாநிலங்கள், இப்போ நீங்க அந்த வெஸ்ட் பெங்கால் எடுத்துக்கோங்க. மணிப்பூருக்கு போனாங்களா நேஷனல் உமன் கமிஷன்? மணிப்பூருக்கு போனாங்களா? லேட்டா தான், ரொம்ப லேட்டா ரியாக்ட் பண்ணாங்க. அந்த லெட்டர் கடிதாசி எல்லாம் வந்து அதை வந்து 4-5 மாசம் வந்து மறைச்சவங்க இந்த நேஷனல் உமன் கமிஷன், சரிங்களா? அப்போ இந்த நேஷனல் உமன் கமிஷனுக்கு உண்மையாகவே பெண்களின் மீது அக்கறை இருந்திருக்குமானால் போன வருஷமா அவங்க இதுக்கு நடவடிக்கை எடுத்திருக்கணுமே. எடுக்கலையே. எலெக்ஷனுக்கு 2 நாளைக்கு முன்னாடியே இந்த வீடியோஸ் எல்லாம் ஸ்ப்ரெட் ஆச்சு. அப்பயே உடனே தெரியுமா? அப்போ அவராவது பர்சனலா சொல்லி இது ரொம்ப சென்சிட்டிவான விஷயம், இம்மீடியட்டா நடவடிக்கை எடுங்க, பெண்கள் சம்பந்தப்பட்டது, வீடியோஸ் எல்லாம் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி இருக்கலாமே. நேஷனல் உமன் கமிஷன் போய் அழகா நடவடிக்கை எடுத்திருக்கலாமே. எடுக்கலையே. எலெக்ஷனுக்கு 2 நாளைக்கு முன்னாடியே நடவடிக்கை எடுக்கல. அவன் தப்பிச்சுட்டு போனதுக்கு அப்புறமா, ஊரே இதை பத்தி பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா ஒரு லெட்டர் எழுதுறது, நான் இதை கண்டால் பொறுத்து கொள்ள மாட்டேன்னு. எப்போ பெண்கள்லாம் வந்து பாதிக்கப்பட்டு சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணி அவங்க மனநிலை ரொம்ப பாதிக்கப்பட்டதுக்கு அப்புறமா நீ வருவியா? இதெல்லாம் நம்புற மாதிரி இருக்கா? நடிகைகளுக்கு பிரச்சனை, சினிமா துறையில இருக்கிற நடிகைகளுக்கு பிரச்சனை அப்படின்னா உடனடியாக மன்சூர் அலிகானுக்கு எதிராக, த்ரிஷாவுக்கு ஆதரவா, இந்த மாதிரி உடனடியாக ரியாக்ட் பண்றவங்க குஷ்பு, அவங்க தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினர். அவங்க இதுல பெரிய எந்த ரியாக்டுமே பண்ணலையே. அதாவது அவங்க ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. எப்படி பண்ணியிருக்காங்கன்னு சொல்றேன். நீங்க மன்சூர் அலிகான் த்ரிஷா விஷயம் சொன்னீங்க. த்ரிஷாவின் மீதெல்லாம் அக்கறை கிடையாது, மன்சூர் அலிகான் ஆவாது. அதனால அதுல குஷ்பு வந்து குதிச்சாங்க. ஏன் அண்மையில இன்னொரு நடிகை பத்தி சில்க் சங்கர் பேசினானே, அப்ப வந்து நடவடிக்கை எடுத்துக்க வேண்டியது. த்ரிஷாக்கு மட்டும் துதிச்ச குஷ்புவின் இதயம்
ஏன் இன்னொரு பெண்ணுக்கு துடைக்கல? அவங்களும் நடிகை தானே. சிலுக்கு சங்கர் பேசணும், அது எப்படி பொண்ணுங்களை பத்தி இப்படி நீ பேசுவேன்னு சொல்லிட்டு இறங்கி இருக்க வேண்டியது தானே. அப்போ இவர்கள் பெண்களுக்கு, அந்த பெண்களுக்கு அப்படின்னா கூட அதுலயுமே பாதிப்பை ஏற்படுத்தியது பாஜக அல்லாத எதிர்கட்சியா இருக்கணும், இந்து அல்லாத வேற இஸ்லாமிய மதத்தை சேர்ந்தவனா இருக்கணும். அப்பதான் இவங்க துடிச்சுக்கிட்டு வருவாங்க. ஆனால் அதுவும் நாடகம் அப்படிங்கறது இப்போ பிரிஜ்வல் ரேவண்ணாவுடைய கேஸ்ல தெரிஞ்சு போச்சுல. இந்து பெண்கள் பாதிக்கப்பட்டும் பிஜேபி இந்துக்களுக்காக வேலை செய்கின்ற, இந்துக்களை பாதுகாப்புன்னு சொல்ற பிஜேபி நடவடிக்கை எடுக்கல. இத்தனை பெண்கள் பாதிக்கப்பட்டும் பெண்களுக்கு ஒண்ணுன்னா நான் பொங்கி எழுந்துருவேன்னு சொன்ன குஷ்புவும் எந்த நடவடிக்கையும் எடுக்கல. ஸ்டேட்மெண்ட்டை கூட சொல்லலையா? அத்தனை ட்வீட் போடுவாங்க. எப்படிங்க சொல்லுவாங்க? திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி இருக்கிறதுனால அவனை பத்தி தெரிஞ்சிருச்சு முன்னாடியே. அதனால பிரிஜ்வல் ரேவண்ணாவை பத்தி உங்களுக்கு போன வருஷமே பிஜேபிக்கு தெரிஞ்சிச்சு. ஆனா இப்ப குஷ்பு வாயை திறந்தா கேள்வி கேட்பாங்கல்ல, ஏமா உங்க கட்சிக்கு, உங்க கட்சி தலைமைக்கு, பிரதமருக்கு போன வருஷமே இது தெரியுங்கும் போது ஏன் நடவடிக்கை எடுக்கலன்னு ஒரு கேள்வி வரும்ல. மீடியா முன்னாடி ஆவேசமா மற்ற பிரச்சனைகளுக்கு அறச்சீற்றத்தோட பொங்குறாங்க. ஆனா இப்படி 3000 பேர் அப்படின்றதுக்கு அந்த அறச்சீற்றமோ ஆவேசமோ பிரஸ் மீட்டோ எதுவுமே இல்லையே. எலும்பு துண்டுக்கு வாலாட்டும் நாய் தெரியும்ல. பதவிக்காக சில பேர் அந்த மாதிரிதான் இருப்பாங்க. எத்தனை வன்முறை பெண்களுக்கு பிஜேபி ஆட்சியில் நடந்தாலும், பிஜேபி கட்சிக்காரர்களாலே நடந்தாலும் குஷ்பு வாயை திறக்க மாட்டாங்க. பதவிக்காக சூடு சொரணை இல்லாம, கொஞ்சம் கூட மனித தன்மையே இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு பிறவிதான் குஷ்பு. அப்படிங்க பிஜேபியில ஆசிஃபாவுக்கு எதிராக, பில்கிஸ் பானுக்கு எதிராக, மல்யுத்த வீராங்கனைகளுக்கு எதிராக, உத்தரப்பிரதேசத்துல தலித் பெண்களுக்கு எதிராக, ஏன் பிஜேபியிலேயே இருந்த காயத்ரி ரகுராம், கௌதமி, இவங்க எல்லாருக்கும் பிரச்சனைகள் நடந்த பொழுதும் குஷ்பு எந்த ஸ்டெப்பும் எடுக்கலையே. நாம என்ன நினைச்சிட்டு இருந்தோம்னா, ஐயோ இவங்க எதிர்கட்சி வாழ்ற மாநிலங்களுக்கு, மத்த மாநில பெண்களுக்கு, மத்த மத பெண்களுக்கு நடந்தாதான் இவங்க அமைதியா இருப்பாங்கன்னு நினைச்சோம். இந்து பெண்களுக்கு நடந்தாலே இவர்கள் அமைதியாகத்தான் இருப்பார்கள். இன்னொன்னு, நேற்று ட்விட்டர்ல குஷ்பு சண்டை போட்டு இருக்கிறாங்க. அதாவது ஒன்றிய அமைச்சர் ஸ்மிருதி இரானி அவங்க அரை நிர்வாணமா இருக்கிற மாதிரி ஒரு புகைப்படத்தை போட்டு அது குறித்து கமெண்ட் பண்ணி இருந்த ஒரு நபருக்கு கண்டனம் தெரிவித்து, இப்படி வெக்கங்கெட்டு மானங்கெட்டு பேரை மறைச்சுக்கிட்டு திராவிடன் ஸ்டாக் புரோக்கர் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டு திட்டுறாங்க. அது மட்டும் இல்லாம உங்க ஃபேமிலியோட போட்டோவா இருந்தா பெண்களோட போட்டோவை இப்படி போடுவியா அப்படின்னு சொல்றாங்க. இந்த திராவிட கட்சி தலைவர்கள் அவங்களோட வீட்டு பெண்களை இந்த மாதிரி செய்வியா, நான் உன் மேல நடவடிக்கை எடுக்கிறேன், நீ நாரி சக்தியை அவமானப்படுத்திட்ட, அசிங்கப்படுத்தி இருக்கிற அப்படின்னு கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்கிறாங்க. இது பற்றி என்ன நினைக்கிறீங்க? இந்த நாரி சக்திங்கிறதுக்கு அடுத்தது வரேன். குஷ்புவோட நாரி சக்தி அதுக்கு முன்னாடி எழுதியிருக்கிறாங்க, வெக்கம் கெட்டு மானம் கெட்டு பெண்களை இந்த மாதிரி போடுவேன். இப்ப அதையே நான் குஷ்பு பிஜேபி அமித்ஷாக்கும் பிரதமர் மோடிக்கும் கேட்டுருவாங்களா? வெக்கம் கெட்டு மானம் கெட்டு இப்படி இருக்கிறீங்களே, இத்தனை பெண்கள், இந்து பெண்கள் தான், இந்து பெண்கள்னு சொல்றது இந்த இந்து மரமண்டைங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக சொல்றேன். இதே வேர்டிங்ஸ் குஷ்பு கேட்டுருவாங்களா அமித்ஷாவையும்? ஏன் உனக்கு தான் லாஸ்ட் இயரே தெரியுமே, ஏன் இவன் ஒரு சைக்கோ, இத்தனை பெண்களை பாலியல் வன்முறை செஞ்சிருக்கான் அப்படின்னு, எப்படியா அவனை நீ எலெக்ஷன்ல கண்டக்ட் பண்ண விட்ட, எப்படியா நீ அவன் மேல ஆக்ஷன் எடுக்காம விட்ட, எப்படியா அவன் வெக்கம் கேட்டு அவனுக்கு ஓட்டு கேட்டிருக்கான்னு இதே குஷ்பு ட்வீட் போட வேண்டியதானே. இந்த ட்வீட்டை போட்ட சம்பந்தப்பட்ட நபர் மன்னிப்பு கேட்டிருக்காரு, இது எனக்கு ஃபேக் போட்டோன்னு எனக்கு தெரியாதுங்கிறது சம்பந்தப்பட்ட ட்வீட் போட்டவர் போட்டிருக்காரு. அதுக்கு துடிச்சுக்கிட்டு வந்த குஷ்புவை தான் நான் கேட்கிறேன். இதே வார்த்தையை நீ அமித்ஷாக்கும் மோடிக்கும் சொல்லிட, உன்னோட நாரி சக்திக்காக வருவேன்னு சொன்னல, அதுக்குதான் சொல்றேன். அப்போ எதிர்கட்சி ஒருத்தன் பண்ணானா துடிச்சுக்கிட்டு வர நீ, உன் சொந்த கட்சிக்காரன் இத்தனை பெண்களுக்கு நான் கேட்கிறேன், இவ்வளவு பெரிய வன்புணர்வை பிரஜ்வல் ரேவண்ணா பண்ணியிருக்கான். அதை நீங்க வேடிக்கை பாக்குறீங்கன்னா அந்த குற்றத்தை நீங்களும் செய்ததா தானே அர்த்தம். எப்படி அமித்ஷாவாலையும் பிரதமர் நரேந்திர மோடியாலும் இதெல்லாம் தெரிஞ்சும் அமைதியாக உயிர் வாழ முடியுது? எப்படி இருக்க முடியுது? அப்ப குஷ்பு இந்த சொற்கள் எல்லாம் அவங்கள பார்த்தானே கேட்கணும். வெக்கம் இல்லையாடா, மானம் இல்லையாடா, பெண்கள் இவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்காங்களே, வாய் மூடி இருந்திருக்கிறியாடா, உடனே நடவடிக்கை எடுத்திருக்கணும்னு கேட்க வேண்டியது தானே, ஏன் கேட்கல? திராவிட தலைவர்களோட வீட்டு பெண்களுக்கு இதை செய்வாங்க. ஐயா, குஷ்புக்கு எப்பவுமே ஒரு ஒரு அதாவது முதல்ல பெண்களுக்காக குரல் கொடுக்கறோம் அப்படின்னு சொல்றவங்க கிட்ட இருக்கக்கூடிய பேசிக் புரிதல், அடிப்படையான புரிதல் என்னவா இருக்கணும் அப்படின்னா, ஒருத்தன் ஒரு பெண்ணை அபியூஸ் பண்ற மாதிரி எழுதிட்டாங்கன்னா திருப்பி உன் வீட்டு பெண்கள் அப்படிலாம் கேட்கவே கூடாது. அப்படி கேட்கிறாங்களே அப்படின்னாலே அவர்களுக்கு புரிதலே இல்லை. அதுங்க ஒரு சைக்கோ, அதாவது பெண்களுக்காக வேலை செய்யறேன், பெண்களுக்காக குரல் கொடுக்கறேங்கிற பேர்ல ஏமாற்றுகிற ஒரு பேர் வழி. அதுதான் குஷ்பு.
எந்த பெண்களுக்காக உழைக்கிறாங்க, பெண்களுடைய எம்பவர்மெண்ட்டுக்காக, அவங்க உரிமைக்காக உழைக்கிறாங்கன்னா எந்த பெண்ணும் இப்படி கேட்க மாட்டாங்க. உடனே உன் வீட்டு பெண்களை போட்டுருவியாடா, திராவிட கட்சி தலைவர்கள் இதெல்லாம் போட்டுருவீங்கன்னா யாருமே கேட்க மாட்டாங்க. பண்பு இருக்கிறவங்க, புரிதல் இருக்கிறவங்க இந்த வேலையை செய்யவே மாட்டாங்க. ஆனா குஷ்பு போன்ற வாடகைக்கு விடுறவங்க, பதவிக்காக வாலாற்றவங்க இது வேலையை பண்ணுவாங்க. அப்ப பெண்களுக்கும் உண்மையாவே உங்களுக்கு அக்கறை இல்லை. அக்கறை இருந்திருந்தால் மணிப்பூரில் பெண்கள் பாதிக்கப்பட்டிருந்த பொழுது டான்ஸ் ஆடி வீடியோ போட்டவங்க தான் இந்த குஷ்பு. அதை மறந்துடாதீங்க. ஆசிஃபா, பில்கிஸ் பானு இவங்க எல்லாருக்குமே ப்ராப்ளம் வர்றதுக்கு காரணம் பிஜேபி கவர்மெண்ட். இந்த குற்றவாளிகள் வெளியில வர்றதுக்கு காரணம் பிஜேபி கவர்மெண்ட். தலித் பெண்கள் உத்தரப்பிரதேசத்தில் பாதிக்கப்படுறதுக்கு காரணம் பிஜேபி கவர்மெண்ட். உண்மையாகவே பெண்கள் மீது அக்கறை இருந்திருந்தால் குஷ்பு பிஜேபியில் இருந்திருக்குமா? ஒரு பெண்ணினுடைய வலியை புரிந்து கொள்வதற்கு, நீதிக்காக போராடுவதற்கு பெண்ணாக தான் இருக்க வேண்டும்ங்கிற அவசியம் இல்லை. குறைந்தபட்சம் மனிதத்தன்மை இருக்கணும். அந்த மனிதத்தன்மையே இல்லாத ஒரு பிறவிதான் குஷ்பு. அதனாலதான் பதவிக்காக பிஜேபியில உட்காந்துக்கிட்டு பெண்களுக்கு எந்த வன்முறை நடந்தாலும் வேடிக்கை பார்ப்பேன், அமைதியா இருப்பேன் அப்படின்னு இருக்கிறாங்க. இதெல்லாம் என்ன ஜென்மோன்னே தெரியல. பிரஜ்வால் ரேவண்ணாவுக்கும், குஷ்புவுக்கும், அமித்ஷாவுக்கும், நரேந்திர மோடிக்கும், பிஜேபியில இருக்கக்கூடிய மற்றவர்களுக்கும் என்ன வித்தியாசம்னே தெரியல. அடுத்த கட்டமா இதுல என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்கிறாங்க சிறப்பு புலனாய்வு குழு கர்நாடக அரசு அமைச்சிருக்கிறது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். 7 நாள் அவகாசம் கேட்டிருக்கிறாரு. அதுக்குள்ள ஒன்றிய அரசு வாய்ப்பு இருந்தால் நடவடிக்கை எடுக்கலாம், கர்நாடக அரசும் நடவடிக்கை எடுக்கலாம்னு தான் நினைக்கிறேன். இவ்வளவு நேரம் நம்முடைய பார்வையாளர்களுக்காக நேரத்தை ஒதுக்கி கருத்துக்களை பகிர்ந்துட்டதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி.